31 வாய்தா 31 வாய்தாவில் 6ATJ நீதிமன்றம் ஜெயபாண்டியுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்கி ஜெயபாண்டியை உத்தரவிட வேண்டும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. அப்படி மீறி நீங்கள் நடத்துகிறீங்க என்றால் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து விட்டு 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு அதற்கு பிறகு தேர்தல் நடத்தலாம். தேர்தல் அதிகாரி புண்டு பயல்களே, தேர்தல் நடத்த உனக்கு அதிகாரம் இருக்குது என்றால் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியாது என்று நேரடி ஒளிபரப்பில் நிரூபித்துவிட்டு அதற்கு பிறகு 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தட்டும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும். அந்த இவிஎம் மிஷினில் இந்திய பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். அந்த இவிஎம் மிஷினில் கண்ட்ரோல் பட்டனை மோடி ஆன் பண்ணி அவரே இவிஎம் மிஷினையும் கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி 100 ஓட்டு போடட்டும். அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 70 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இந்த நேரடி ஒளிபரப்பு நடத்தி தேர்தல் அதிகாரிகள் எப்படியா ஜெயபாண்டி இவிஎம் மிஷினில் பிரதமர் 100 ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி நீ எப்படியா வெற்றி பெறுவ 70 ஓட்டில், நேரடி ஒளிபரப்பில் நிகழ்த்தி காட்டு என்று தேர்தல் அதிகாரிகளும் நீதிபதி உத்தரவிட வேண்டும். தமிழ்நாட்டில் 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. மீறி நடத்தினால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். மதுரை முழுவதும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு நான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்க தவறினால் 1 கோடி ரூபா அவதாரம் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் கட்ட தயார். 6ATJ மதுரை நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட தயார் 75 நாளைக்குள்ளே. அதே 75 நாளைக்குள்ளே 31 வாய்தாவில் இருந்து 75 நாட்களுக்குள் இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்து விட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்து விட்டு இந்த மிஷினை யார் வென்றால் வெற்றி பெற முடியும். இந்த மிஷினை பயன்படுத்தக்கூடாது. இந்த மிஷினை பயன்படுத்தி டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றக்கூடாது. டெக்னாலஜி தெரியாத மக்கள்களை ஓட்டு போட்டு ஏமாற்றக்கூடாது. ஆகையால் நேரடி ஒளிபரப்பில் இந்த மிஷினில் ஓட்டு திருட்டெல்லாம் செய்ய முடியாது என்று இந்திய பிரதமர் 100 ஓட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே 70 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்பொழுது நீதிபதிகள் மோடி அவர்களே, நீங்கள் 100 ஓட்டு போட்டீர்கள் உங்கள் சின்னத்துக்கு, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 70 ஓட்டில் எப்படி வெற்றி பெற்றான்? ஜெயபாண்டி இந்த மிஷினில் ஓட்டு போடாமல் நீங்கள் ஒரு நபர் தான் ஓட்டு போட்டீர்கள், எப்படி அந்த ஜெயபாண்டி வெற்றி பெற்றான்? அப்போ இது மாதிரி தானே டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றிருக்கிறார்கள் என்று நீதிபதிகள் விசாரிக்க வேண்டும். ஆகையால் 2026
வருஷ தேர்தல் நடத்தக்கூடாது. அனைத்து பத்திரிகையும் அனைத்து டிவிக்காரங்களும் கூப்பிட வேண்டும். ஜெயபாண்டி இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று நிரூபித்து காட்டு என்று இந்த நீதிமன்றங்கள் சொல்ல வேண்டும். இந்த வழக்கறிஞர்கள் அது எப்படி இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடும்போது இந்த ஜெயபாண்டி எப்படி வெற்றி பெறுவான்? இதை நேரடி ஒளிபரப்பில் பார்த்துவிட்டு அதற்கு பிறகுதான் தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஒரு தாய் தப்பனுக்கும் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவனுக்கும் இந்த போட்டி நடத்த வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். இந்த நீதிபதியை 6ADJ நீதிபதி 30/1 வாய்தாவில் இருந்து ஜெயபாண்டி அதில் 30/1 வாய்தாவில் இருந்து 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்தாக வேண்டும். 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் 6ADJ நீதிமன்றத்துக்கு 1 கோடி ரூபா கட்டணும் அவதாரமாக. அதே மாதிரி 30/1 வாய்தாவில் எனக்கு வெறும் வாய்தா தேதி மட்டும் சொன்னார் என்றால் என் பத்திரத்தை வாங்காமல் என் கோரிக்கையை ஏற்காமல் பத்திரிகை ரிப்போர்ட்டெல்லாம் கூப்பிட்டு வைத்து என்னுடைய பத்திரத்தை வாங்காமல் இவர் இருந்தால் வாய்தா தேதி மட்டும் சொன்னால் 6ADJ நீதிமன்றம் எனக்கு 1 கோடி ரூபா ஜெயபாண்டிக்கு கட்ட வேண்டும். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த நீதிபதியை செருப்ப கலத்தை அடித்து வீடியோ போட்டிருக்கிறேன். தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது என்ற காரணத்துக்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்டுடைய கோரிக்கை 13 மாதமாக சிறையில் இருக்கும்போது என் மேல் உண்மையான வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்த சிபிஐ கோர்ட் நீதிபதி நான் சிறையில் இருக்கும்போது நான் வெளி வாய்தா வந்து 3 பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தேன். அந்த பேப்பரை நான் ஜெயன் 2க்கு அனுப்புகிறேன் அப்படி என்று சிபிஐ சொன்னார். அப்போ ஜெயன் 2ல் வாய்தா சொல்லிருக்கணும், ஜெய 1 வாய்தா சொல்லுது. அப்போ ஜெய 1 வாய்தா சொல்லுதுன்னா அப்போ சிபிஐ கோர்ட் என்ன சொல்லணும்? என்கிட்ட 3 பேப்பரில் கொடுக்கும்போது சிறையில் இருக்கும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன், 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன், சிறையை விட்டு வெளியே வந்து அதிலேருந்து 45 நாளைக்குள்ளன்னு சொல்லியிருந்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த பேப்பரின் அடிப்படையில் நாம் அவனுக்கு ஜெயபாண்டியுடைய அனுமதியோடு கொடுத்து நம்ம சிறையிலேருந்து விடுதலை பண்ணவில்லை, இது பெயில் கொடுக்கவில்லை. ஜெயபாண்டி எடுத்த வழக்கறிஞர் ஜெயபாண்டிக்கு இந்த மாதிரி உன்னை பெயில் எடுக்க போகிறேன்னு சொல்லவும் இல்லை. என்னுடைய கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தான் எனக்கு பெயில் கொடுக்க வேண்டும். நான் வழிப்பறி பண்ணவில்லை, அரசன் பேக்கரியில் 1200 ரூபாயை பிடுங்கவில்லை கத்தியை காமித்து. அந்த கத்தியை காமிச்சு பிடுங்கினதாக சொல்கிறதுல உண்மையான வரப்படம் இருக்குது. நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை கலெக்டரை அறநிறுவனமாக ஆபாசமான அசிங்கமான வீடியோ போட்ட கேஸை பதிவு செய்து எனக்கு அந்த தேர்தல் 2026 தேர்தல் முன்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்றிருந்தேன், கொடுக்கல. ஆகையால் 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. நடத்துறதுக்கு முன்னாடி இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் என்று நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்தாமல் தேர்தல் நடத்தக்கூடாது. இல்லை, எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் சேர்ந்து உங்களால் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பும் படிப்பு சம்பளமும் கொடுத்து விட்டு தேர்தல் நடத்தலாம் என்று சொல்லியிருக்கேன். 30/1 வாய்தாவில் ஜெயபாண்டியை உத்தரவிட வேண்டும். அதற்காக தான் இந்த கண்ணீர் அஞ்சலி போட்டிருக்கேன். ஜெயபாண்டியுடைய நம்பரோட இதை படித்து பார்த்துட்டு 30/1 வாய்தாவில் ஜெயபாண்டியை உத்தரவிடுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.